ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் பாண்டியன் கடை வச்சிருக்கிற மளிகை கடையில் சரவணன் இருக்கார். ஒரு அம்மா வந்து கடன் கேட்குறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா ஏற்கனவே போன மாதத்து பாக்கியே அதிகமாக இருக்குது, அதில் வேற இப்போ வேற கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து, நான் என்னப்பா ஊரை விட்டாப்பா ஓடி போகிறேன் அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் ஊரை விட்டு ஓடி போகிறீங்கன்னு சொல்லலை, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஏற்கனவே பாக்கி அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிறேம்மா. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளாக கேட்குறீங்க, ஒரே பொருளாக கேட்க மாட்டிங்களா, ஒட்டு மொத்தமாக தருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. சரின்ட்டு அந்த அம்மாவும் போயிடுறாங்க. அப்புறம் வந்து சரவணனுடைய அப்பா பாண்டியன் என்ன கேட்குறாருன்னா, என்னடா சரவணா ஏன்டா இப்படி பேசுகிற, சுடு சுடுன்னு வர கஸ்டமர்கிட்டலாம் பேசுகிற, அப்புறம் எப்படி கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பின்ன சுடு சுடுன்னு பேசாமல் வேற என்னப்பா பண்ண முடியும், மனசில் அவ்வளோ ஒரு இது பாரமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றாரு. என்னடா உனக்கு கஷ்டன்றாரு. என்னப்பா இப்படி கேட்குறீங்க, என்னடா கஷ்டம்னு, எனக்கு கஷ்டம் இருக்காதா, எதிர்க்க வீட்டில் ஒருத்தவன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ எனக்கு அதை நினச்சி எப்படி இருக்கும், வெறுப்பும் எரிச்சலுமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரவேலை பற்றி. அதுக்கப்புறம் செந்தில் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா லஞ்சம் வாங்கினதை திட்டுனதை வந்து அவர் மனசு ரொம்ப காயப்படுறாருங்க. அது தப்புன்னு உணர்றாரு. அதனால் நிறைய ஏழைங்களுக்கு அவர் உதவி பண்ணுறாரு. ஒரு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் இவர் கட்டுறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து கண்ணீர் மல்க அவர்கிட்ட நன்றி சொல்கிறாரு. ரொம்ப நன்றி சாமி, முதல் படிப்பு என் பொண்ணை தான்ப்பா படிக்க வைக்கிறேன், என் குடும்பத்தில் என் பொண்ணு படிச்சுட்டா என் குடும்பமே உயர்ந்து நின்றுடும்ப்பா, அதுக்காக உதவி பண்ண உனக்கு கோடி புண்ணியம், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் புண்ணியத்தோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயில் வீட்டில் வந்து சுடருடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு, எவ்வளோ சூப்பராக பெரிய வீடாக இருக்குதுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி வீடுன்ட்டு தங்கமயிலோட அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, சுடருடைய நிச்சயதார்த்தம் இப்போ பண்ணிட்டு அவனுக்கு போய் தரன்றியம்மா, அந்த குமாரை பற்றி தெரியாதா, அவன் எவ்வளோ ஃப்ராடு, என்னென்ன வேலைலாம் பண்ணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு பொறுக்கலை, அவன் நல்ல பணக்கார வீட்டில் கட்டிக்கிட்டு போகிறது, உன் குடும்பத்தில் தான் பிக்குள் புடுங்களோடு இருந்த, அவளுக்கு பிக்குள் புடுங்களே இல்லை, இதை வந்து நீ நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவியா, இல்லை உங்கள் தங்கச்சிக்கு நிச்சயமானதை பற்றி கவலைப்படுவியா அப்படின்னு சொல்லி தங்கமயில அவங்க அம்மா திட்டுறாங்கங்க. அப்போ வந்து தங்கமயில என்ன சொல்கிறாங்க, அம்மா இந்த கல்யாணம் நடந்தால் நல்லாவே இருக்காதும்மா, தயவு செய்து இந்த கல்யாணம் வேண்டாம்மா, நிறுத்திடுமான்றாங்க. அப்போது அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, என்னம்மா நீ பேசுகிற, சுடர் நிச்சயதார்த்தம் நடந்துட்ட பிறகு எப்படி இப்போ நிறுத்த முடியும் அப்படின்னு பேசுகிறாரு. அப்பா இப்போ கூட ஒன்றும் இல்லைப்பா, நிறுத்திடலாம்ப்பா. சுடரு, உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி வாயை முடிக்கின்னு கம்மன் இருக்க, அந்த குமரவேல் பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு மயிலு திட்டுறாங்க சுடரை. அப்போ சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நான் இந்த வீட்டில் இப்போ என்னக்கா சந்தோஷமாவாக்கா இருக்கிறேன், இந்த வீட்டை தவிர வேறு எங்கே போயிருந்தாலும் நான் சந்தோஷமாக தான்க்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அம்மா அவள் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாம்மா அப்படின்னு. அப்போ மயிலோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த வீட்டில் நிம்மதி தான் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து ஒரு ஏழை வீட்டை குடிசை போட்டு தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு தொட்டில் வாங்கிட்டு போய் தராரு. அப்போது அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா வந்து, சார் என் குழந்தைக்கு தொட்டில் வாங்கி போடணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், ஆனால் என் குழந்தை இந்த மண் புழுதியில் தான் படுத்து கிடக்கும் சார், ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய அப்பா சொல்கிறாரு, சார் எனக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு இதெல்லாம் வாங்கணும்னு தான் ஆசை, ஆனால் எங்கேயும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறாரு. செந்திலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கோயில் ஓரமாக உட்காண்டிருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடும் பிரியாணியும் வாங்கி தராரு. மிச்ச பாவப்பட்ட அந்த லஞ்சமாக வாங்கின காசை எடுத்து மிச்ச காசை உண்டியில் போய் போட போகிறாருங்க. நாளைக்கு உண்டியில் போட்டுட்டு வீட்டுக்கு போய் என்ன கேட்குறாரு, அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்பாரான்னு தொடர்ந்து பார்ப்போமா. நன்றி, மீண்டும் தொடர்க, பாய்.